மும்பை உலக புகழ் பெற்ற சித்தி விநாயகர் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த லட்டு இருந்த அறையிலும் அந்த லட்டுக்கு பக்கத்திலும் குட்டி எலிகள் இருந்தது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த லட்டுகளை அந்த வைத்திருந்த இந்த கவர்களை எலிகள் கடித்த தொடர்பான காட்சிகளும் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மையில் திருப்பதி லட்டுவில் மாட்டுக்கொழுப்பு கலந்ததாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அதற்கு பிறகு நேற்று அதே லட்டுவில் குட்கா கவர் இருந்ததும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. தற்போது உலக பிரசித்தி பெற்ற மும்பை சித்தி விநாயகர் கோவிலில் பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த லட்டு பிரசாதத்தில் எலி குஞ்சுகள் பொறித்திருந்த காட்சி என்பது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மும்பைக்கு வருகை தரக்கூடிய பல பிரபலங்கள் இந்த சித்தி விநாயகர் கோவிலுக்கு வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதிக அளவுக்கு பக்தர்கள் வரக்கூடிய கோவில்களில் இந்த மும்பை சித்தி விநாயகர் கோவிலும் ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு பக்தர்களுக்காக வழங்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த லட்டுவில் எலி குஞ்சுகள் பொறித்திருந்த அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, மும்பையில் பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர் கோயிலில் அந்த அண்மையில் நடந்த அந்த விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் அண்மையில் தான் முடிவு பெற்றது. அதைத் தொடர்ந்து அங்கு இன்னமும் சிறப்பு பூஜைகளானது நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அங்கு வழங்கக்கூடிய பிரசாதத்தில் தற்போது எலிக்குஞ்சுகள் இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் தற்போது வெளியாகிருக்கிறது. இது பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சித்தி விநாயகர் கோயிலில் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கு வந்து அங்கு பிரார்த்தனைக்காக வருவர். அப்படி வரக்கூடிய கோயிலில் தற்போது அந்த பிரசாதம் வழங்கக்கூடிய அந்த கூடையில் இந்த எலி குஞ்சுகள் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இது தொடர்பாக இது எவ்வாறு நடைபெற்றது என்பதை விளக்குவதற்காக தற்போது அந்த சித்தி விநாயக் அந்த கோவில் நிர்வாகமானது தற்போது பத்திரிகையாளரை சந்தித்து இது தொடர்பான விளக்கங்களையும் வழங்க இருக்கிறது. தேவா, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், திருப்பதியில் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது, நாடு முழுவதும் ஏற்படுத்தியது. தற்போது அதே அளவு பிரசித்தி பெற்ற மும்பையில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோயிலில் அதே போன்ற ஒரு சம்பவமானது நடந்திருக்கிறது. தற்போது இது தொடர்பாக இந்த கோவில் நிர்வாகம் இனி பத்திரிகையாளரை சந்தித்து இது தொடர்பான விளக்கங்களையும் வழங்க இருக்கிறது. தேவா, தகவலுக்கு நன்றி முகிலன்.